மேரேஜ்ல நிறைய கப்பிள்ஸ் ஃபைட் பண்ண ரீசன் ஈகோன்னு நினைச்சுப்பாங்க. வணக்கம். ஹஸ்பண்ட் ஆபீஸ் ஸ்ட்ரெஸ் ஆங்கர் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. வைஃப் இமோஷனல் பெயினை சைலன்ஸ் மூலமா கேரி பண்ணுவாங்க. ஒரு பார்ட்னர் பேசாம அழுகுறாங்க, இன்னொரு பார்ட்னர் கோவத்துல ஹர்ட் பண்றாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே நீட் தான். என்னது? ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஆனா சைக்காலஜி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா பெரிய இஷ்யூ ஆஃபன் அன்எக்ஸ்பிரஸ்ட் இமோஷன்ஸ் தான். வெளியில இருந்து ரெண்டு பேரும் நார்மலா தான் இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இருந்து இமோஷனல் டிஸ்டன்ஸ் ஸ்லோவா பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இத சைக்காலஜில இமோஷனல் டிஸ்கனெக்ட்னு சொல்லுவோம். லவ் இல்லன்னு இல்ல, ஆனா அங்க ஃபீலிங்ஸ் கம்யூனிகேட் பண்ண தெரியாம போயிடும். சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுவாரு, ப்ராப்ளமா ஓவர் திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லி. ஆனா வைஃப்க்கு சொல்யூஷனை விட அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும். எனக்கு புரியுது, அது உனக்கு கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ்க்கும் இமோஷனல் வேலிடேஷன் தேவைதான். ஆனா நிறைய மென் வல்னரபிளா பேச கத்துக்காம வளர்ந்துருப்பாங்க. அதனால ஆங்கர் தான் ஈஸியஸ்ட் இமோஷனா வெளியில அவங்களுக்கு வரும். ஹெல்தி மேரேஜ்னா டெய்லி ரொமான்ஸ் மட்டும் இல்ல, டெய்லி இமோஷனல் ரிப்பேரும் வேணும். ஃபைட் வராம இருக்கிறது சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஃபைட்க்கு அப்புறமும் எவ்வளவு ரீகனெக்ட் ஆகுறோம் அப்படிங்கிறது தான் இமோஷனலி மெச்சூர் ரிலேஷன்ஷிப். லாங் லாஸ்டிங் மேரேஜ் சர்வைவ் ஆகிறது த்ரூ இமோஷனல் சேஃப்டி மட்டும் தான், அண்ட் நாட் ஆன் இமோஷனல் பெர்ஃபெக்ஷன். ஒரு பார்ட்னர் பேசாம அழுகுறாங்க, இன்னொரு பார்ட்னர் கோவத்துல ஹர்ட் பண்றாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே நீட் தான். என்னது? ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அன்புடன் பவித்ரா.